வாங்க நான் தான் டெப்யூட்டி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிப்பான். நான் இப்போ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். இங்க பாருங்க இதுதான் டாக்குமெண்ட். இது என்னன்னா அமெரிக்காவோட சிட்டிசனா மாறதுக்கான டாக்குமெண்ட். மத்தவங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அவங்களுக்கு நெறைய ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. சொன்னீங்கன்னா உடனே உங்கள அமெரிக்கன் சிட்டிசனா மாத்திருவேன். ஏன்னா நீங்க எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஆளு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆஃபர். என்ன அமெரிக்கன் சிட்டிசனா மாறுறீங்களா இல்லையா? அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோ ஆறா பறக்க சும்மா தெரியா அவர்கள கூப்பிட்டு அவன பார்த்து, "டேய் மைக்கேல் கார்னர், நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, ஆடம் போயிட்டு இங்க முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க அவேக்கனிங் ஆனவங்களோட பவர அப்கிரேட் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்கள பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். அவங்கள இங்க வர சொல்றியா? இல்ல நான் இங்கேருந்து கிளம்பவா?" அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, அத கேட்டு அந்த கார்னரு, சரிங்க, சரிங்க கோவப்படாதீங்க. ஏய் சில நேரம் உடனே வர சொல்லுப்பா" அப்படி சொல்லிட்டு அந்த கார்னர் சொன்னதுக்கப்புறம், அங்க உள்ள யாரோ ஒருத்தங்க நடந்து வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அவரோட அந்த மேஜிக் பவர் ஏதோ ஒண்ணு பண்ணும். நம்ம ஹீரோ அப்படி கண்ண முழிச்சுட்டு யார் இது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த கார்னர் சொல்லுவான், "இந்த உலகத்திலே இவங்க ஒருத்தவங்க தான் இந்த மாரி சக்தி உடையவங்க. அவேக்கனிங் ஆன ஹண்டர்ஸ்க்கு பவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குறவங்க. இவங்களோட பேரு தான் நார்மா செல்னர்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். நம்ம ஹீரோ இவங்கள பார்த்துட்டு, இவங்கள பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்ட்டா தெரியல. நார்மலா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்கு? அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க அந்த கார்னர் எந்திரிச்சு அங்க செல்னர உட்கார வைப்பான். அவங்க உட்கார்ந்த உடனே அவங்க நம்ம ஹீரோ பார்த்து, "நீங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க? எனக்கு நல்லாவே புரியுது. தடவ என்ன பார்க்கும்போது எல்லாருமே இந்த மாரி டவுட்டா தான் பார்ப்பாங்க. ஆனா, ஒரு தடவ என்னோட பவர அவங்க மேல நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்க என்னோட பவருக்கு கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அந்த பவர என் மேல யூஸ் பண்ணுங்க" அப்படி சொல்லிட்டு என் காலு பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு அவேக்கனிங் ஹண்டர். நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் லிமிட்ட அடைஞ்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு சாதாரண அவேக்கனிங் ஹண்டரு, அவங்க எஸ் ரேங்கா இருந்தாலும் கூட, அந்த எஸ் ரேங்க்லேருந்து கொஞ்சம் மேல போணும்னாலும் அவங்களால சுத்தமா முடியாது. அவங்க எந்த ரேங்க்ல இருக்காங்களோ, அதே ரேங்க்ல தான் இருக்கணும். அது சேஞ்ச் பண்ணவே முடியாது. அப்படி சொல்லும்போது, அத கேட்டு நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து, "அப்படின்னா நீங்க அத சேஞ்ச் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "ஆமா, என்னால அந்த பவர சேஞ்ச் பண்றதுக்கு உதவி பண்ண முடியும். அவங்க கிட்ட இருக்கிற லிமிட்டான பவர நான் 3 ஸ்டேஜ் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி குடுப்பேன். இதனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ரீ அவேக்கனிங் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும்." அப்படின்னு சொன்னோனே, அத கேட்ட அந்த கார்னர் அங்க இருந்துட்டு, "ஆமா, இவங்க சொல்றது உண்மதான். செல்னர் அவங்க எத்தன பேருக்கு இந்த மாரி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு அவங்க 4 பேருக்கு மட்டும் தான் அத பண்ணுவாங்க. அதுக்கு மேல யாருக்குமே பண்ண மாட்டாங்க." அப்படி சொல்லும்போது, அத கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா, அதுல ஒரு ஆள் நான் தானா? வருஷத்துக்கு 4 பேர்னா, இவங்களோட பவர ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண முடியாது போல இருக்கே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, ஆமா அவங்களோட பவர் எந்த அளவுக்கு ப்ராசஸ் ஆகும்? அது எப்படி எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டோனே, அதுக்கு செல்னர் நம்ம ஹீரோவ பார்த்து, என்னோட பவர் ஒவ்வொரு ஹண்டர்ஸ் மேல ஒவ்வொரு மாரி வித்தியாசமா தான் செயல்படும். அவங்களோட தனித்துவமான அனுபவங்கள் மூலமா, என்னோட 3 ஸ்டேஜ் ப்ராசஸ் மூலமா, அவங்களுக்கு 20%லேருந்து 30% பவர என்னால இன்கிரீஸ் பண்ணி குடுக்க முடியும். அப்படி சொன்னோனே, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ, என்னது 20%லேருந்து 30%ஆ? இது கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இருக்கே! ஓ! அதனால தான் அந்த டங்ஸோ கொரியாலேருந்து ஸ்ட்ரெயிட்டா அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டானா? இந்த மாரியான ஒரு ஆஃபர தட்டி கழிக்க